மக்கள் பிரச்சினைகளுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் தீவிரமாக போராடும் என்று புதிய மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை சூளைமேட்டில் உள்ள சென்ட்ரல் வங்கி ஊழியர்கள் சங்க கட்டடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பொருட்டு மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கடந்த 10 ஆண்டுகளாக முத்தரசன் பொறுப்பு வகித்து வந்த நிலையில் புதிய மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதிய வேகத்துடன் மக்கள் பணிகளை மேற்கொள்ளும் என்று கூறினார். கட்சியை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்த திட்டங்கள் இருப்பதாகவும் கூட்டு தலைமையுடன் கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்தி செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சி இன்றைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறது. மற்ற ஊடகங்களில் செய்திகள் வருவது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒற்றுமை இல்லாமல் போகவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒற்றுமைக்கு பெயர் போன கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உருக்கு போன்ற ஒரு கட்சியாக, ஒற்றுமை நிறைந்த ஒரு கட்சியாக, போராட்ட குணங்கள் நிரம்பிய ஒரு கட்சியாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். செயலாளர் என்பது எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு கூட்டு தலைமையின் குறியீடு தான். எனவே ஒரு கூட்டு தலைமையின்கள் முன்பை விட கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக உழைக்கவும் மக்கள் நலன் சார்ந்த இயக்கங்களை முன்னெடுக்கவும் முன்னுரிமையில் நாங்கள் தருவோம். கடந்த முறை எவ்வளவு இடங்களை பெற்றுவோம் அதை விட அதிகமான இடங்களை பெறுவோம். கடந்த காலங்களை விட கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்திருக்கு. அதனுடைய வர்க்க வெகுஜன அமைப்புகள் வளர்ந்திருக்கு. வலுவான கட்சி இருக்கிறது. எங்களுக்கு திரட்டும் சக்தியை நாங்கள் வெளிப்படுத்துவோம். எனவே இவற்றையெல்லாம் வைத்து முன்பை விட கூடுதல் இடங்களை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.